எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாரு. என்னுடைய தாவேக்கா நண்பர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா, திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயனா 6 சிலிண்டர், 2500 ரூபா, ஓசி பஸ்ஸு, தாய்மாமன் சீருன்னு இப்படி பல மக்கள் நல திட்டங்களை வாரி வழங்க போகிறாருன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணா. இந்த சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவங்களாம் ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா கேட்குறாங்கண்ணா. நானே பார்த்தீங்கன்னா இந்த ஓடாத ஃபேனும் பல ஓடாத கடிகாரம் தான் வச்சுருக்கேன். என்ன மாதிரி ஏழைங்க இந்த நாட்டில் பல ஏழைகள் இருக்காங்க. அவங்களாம் ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலிண்டர் 6 சிலிண்டருக்கு 6 × 50 ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா செலவாகுது. நீங்கள் இந்த 2500 ரூபா கொடுக்கும்போது கூடவே 300 ரூபா போட்டு 2800 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக, அதிமுக இலவச திட்டங்கள் வழங்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றின மாதிரி நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது ஏன்னா சொன்ன சொல் தவற மாட்டாருன்னு விஜய் என்னன்றதை எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச உங்களோட சொந்த காசில் தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்கன்றதை நம்ம தாவேக்கா நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் எங்கே நீங்கள் திமுக வாங்கின 10 லட்சம் கோடியோட இன்னும் கூட கடன் வாங்கி இங்கே வரிச்சுமையும் விலைவாசி ஏற்றத்தையும் எங்கள் தலைமையில் கட்டிடுவீங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா இது வரைக்கும் நான் நாம் தமிழுக்கு ஓட்டு போட்டுருந்தேன். கண்டிப்பாக இனிமேல் நான் டிவி கேட்க தான் ஓட்டு போடுவேன். இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் கேட்கும்போது இந்த தமிழ்நாடு நாசமாக போகும். சரி நம்ம கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்றது ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியுதுன்னா, நம்ம ஜோதிகாக்கா சொல்கிற மாதிரி நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாரு. என்னுடைய தாவேக்கா நண்பர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா, திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயனா 6 சிலிண்டர், 2500 ரூபா, ஓசி பஸ்ஸு, தாய்மாமன் சீருன்னு இப்படி பல மக்கள் நல திட்டங்களை வாரி வழங்க போகிறாருன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணா. இந்த சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவங்களாம் ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா கேட்குறாங்கண்ணா. நானே பார்த்தீங்கன்னா இந்த ஓடாத ஃபேனும் பல ஓடாத கடிகாரம் தான் வச்சுருக்கேன். என்ன மாதிரி ஏழைங்க இந்த நாட்டில் பல ஏழைகள் இருக்காங்க. அவங்களாம் ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலிண்டர் 6 சிலிண்டருக்கு 6 × 50 ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா செலவாகுது. நீங்கள் இந்த 2500 ரூபா கொடுக்கும்போது கூடவே 300 ரூபா போட்டு 2800 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக, அதிமுக இலவச திட்டங்கள் வழங்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றின மாதிரி நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது ஏன்னா சொன்ன சொல் தவற மாட்டாருன்னு விஜய் என்னன்றதை எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச உங்களோட சொந்த காசில் தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்கன்றதை நம்ம தாவேக்கா நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கே நீங்கள் திமுக வாங்கின 10 லட்சம் கோடியோட இன்னும் கூட கடன் வாங்கி இங்கே வரிச்சுமையும் விலைவாசி ஏற்றத்தையும் எங்கள் தலைமையில் கட்டிடுவீங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா இது வரைக்கும் நான் நாம் தமிழுக்கு ஓட்டு போட்டுருந்தேன். கண்டிப்பாக இனிமேல் நான் டிவி கேட்க தான் ஓட்டு போடுவேன். இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் கேட்கும்போது இந்த தமிழ்நாடு நாசமாக போகும். சரி நம்ம கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்றது ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியுதுன்னா, நம்ம ஜோதிகாக்கா சொல்கிற மாதிரி நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.